இந்த ஒரு புத்தகம் நல்லவங்களுக்கான புத்தகம் கிடையாது. இது வல்லவங்களுக்கான புத்தகம். நான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவேன், நல்லதை மட்டும்தான் சிந்திப்பேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து செட் ஆகாமல் போயிடலாம். படிக்கும்போது பிடிக்காம கூட வந்து போயிடலாம். அதுவே நீங்கள் ஒரு அரசனாக இருந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சு பாருங்க. ஒரு அரசன் யாரு கூடயும் படையெடுக்காம, யாரு கூடயும் சண்டை போடாம, நல்லதே வந்து பண்ணாம இப்படி இருக்க முடியுமா? நல்லதும் பண்ணுவாங்க, சண்டையும் போடுவாங்க, இழப்புகள் ரெண்டு சைடுமே வந்து நடக்கும். அதே மாதிரி தன் பதவியை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே வந்து ஒரு அரசர் வந்து பண்ணுவாங்க இல்லையா? இந்த புத்தகம் அதை பற்றி தாங்க பேசுது. 48 விதிகள். அந்த 48 விதிகளுமே உண்மையான விதிகள். அதாவது எங்கேயோ நடந்திருக்கும் இல்லையா, நடந்ததை வச்சு 48 விதிகளை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க இந்த புத்தகம். இந்த காலகட்டத்தில் வெளியாகாமல் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வெளியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை பேன் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவில் சிறைவாசிகள் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு தடை வந்து விதிச்சிருக்காங்க. அப்படி இந்த புத்தகத்தில் என்ன ப்ரோ இருக்கு? ஒவ்வொரு விதிகளுமே நம்மளை ஒவ்வொரு மாதிரி வந்து யோசிக்க வைக்குது. சில விதிகள் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்லணுமா, இதெல்லாம் படிக்கணுமா, இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற நான் யோசித்தேன். ஆனால் சில விதிகள் படிக்கும்போது எஸ், இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம பொழைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுமே எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ 1 by 1 வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஒவ்வொரு விதிகளுமே உங்களை வந்து மிரள வைக்க போதுங்க. சரி, ஓகே. முதல் விதி, தலைவரை விட எப்பொழுதும் அதிகமாக ஒளி வீசாதீர்கள். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லை வேற ஃபீல்டில் நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு தலைவர் வந்து இருக்கலாம். அந்த தலைவரை விட எப்போதுமே அதிகமாக ஒளி வீசாதீர்கள். அவங்கள விட அதிக திறமைசாலியாகவும் அவங்கள விட நிறைய நல்லது பண்ணுறதாகவும் இப்படி எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அது தலைவருக்கு வந்து ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும், உங்கள் மீது வந்து வெறுப்பை வந்து கொண்டு வரும். அது நீங்கள் பண்ணுறதுனால உங்களை வந்து மேலே வந்து தூக்கிட்டு போக மாட்டாங்க, பதவி உயர்வு வந்து கொடுக்க மாட்டாங்க, சம்பள உயர்வு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை அந்த இடத்த விட்டு விலக்கி வச்சிருவாங்க, கீழே தான் வந்து இறக்க பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கட்சியிலையுமே தலைவரை விட யாராச்சும் ஒரு மடங்கு அதிகமாக வந்து ஒளி வீச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சியில் வந்து இருக்கிறது கிடையாது. ஒவ்வொரு கட்சியிலையுமே இது நடந்திருக்குது. தலைவரை விட யாருமே கொஞ்சம் கூட அதிகமாக வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா மற்றவங்களாம் யாருக்குமே பெரிய அளவில் வந்து ஒரு ஆரவாரமே வந்து இருக்காது. அப்படி ஆரவாரம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பதவியில் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு விதி. இரண்டாவது, நண்பர்களிடம் மிக அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள். எதிரிகளை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வதென்று கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சிங்கத்தோட வாயில் நம்ம போய் கையை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னங்க யோசிப்போம்? அந்த சிங்கம் நம்ம கையை கடிச்சு தின்றோம், நம்மளையே முழுசாக வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையாக வந்து இருப்போம். அப்படி பண்ண மாட்டோம். அதுவே நீங்கள் மிக அதிக நம்பிக்கை உங்கள் நண்பன் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்க மாட்டீங்க, கையை உள்ளே வச்சுருவீங்க. அது எப்போ கடிக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நண்பர்களை மிக அதிகமாக நம்பி உங்கள் பணியில் வந்து வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு எதிரியை வச்சுட்டு போயிடலான்னு சொல்லி செகண்ட் விதியாக வந்து சொல்கிறாங்க. மூன்றாவது விதி, உங்களுடைய நோக்கங்களை மறைத்து கொள்ளுங்கள். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதை ஒரு 100 பேருக்காச்சும் சொல்லிட்டு தான் அதை வந்து பண்ணுவாங்க. பண்ணும்போதே அதை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம். ஏன்னா ஒரு கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோட்டையை போய் தாக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே எல்லாமே தயாராக இருக்கும், நீங்கள் போனதும் போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ உங்களுடைய நோக்கங்களை மறைத்து வைத்திருங்கள். இது வந்து மூணாவது, நல்லா இருந்துச்சு. அடுத்து 4th one, தேவைக்கு குறைவாக பேசுங்கள். நீங்கள் உங்களுடைய வார்த்தையை வச்சு மக்களை வந்து கவர நினைக்கிறீங்க அப்படின்னா சில இடங்கள்ல ஆர்வமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பேசிடுவோம், பாட்டு கூட வந்து பாடிடுவோம், தேவையில்லாத விஷயங்கள் டைலாக் எல்லாத்தையுமே பேசிடுவோம். அப்படி பேசுகிறதுனால மக்கள் உங்களை வந்து திறமசாலி, எல்லாமே தெரிஞ்சவன் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை ஒரு சாதாரண மனிதனாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தலைவன் எப்போதுமே அதிகமாக பேசக்கூடாதுங்க. தேவைக்கும் குறைவாக நீங்கள் பேசும்போது உங்களுடைய ஒவ்வொரு சொற்களுக்குமே அதிக மதிப்பு வந்து வரும். இது வந்து 4th one. அடுத்து 5வது விதி, கீர்த்தி
அதனை சார்ந்து எவ்வளவோ இருக்கிறது. உங்கள் உயிரை கொடுத்து அதனை காப்பாற்றுங்கள். ஒருத்தங்களால் உங்களை தாக்க முடியாத அளவுக்கு உங்கள் கீர்த்தியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதிகாரம் அப்படிங்கிற கட்டடத்தை வந்து எழுப்பும் போது அதற்கு உதவக்கூடிய ஒன்று தான் கீர்த்தி அப்படிங்கிறது. நீங்கள் தனித்தன்மையாகவும் காணப்படணும், எல்லா சூழ்நிலையிலும் சரியாக வந்து செயல்படணும். அந்த மாதிரி உங்களுடைய கீர்த்தியை வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஒரு விதி மேலே எனக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பு வந்து இல்லைங்க. அடுத்த விதிக்கு வந்து போயிடலாம். என்ன விலை கொடுத்தேனும் பிறர் கவனத்தை கவர்ந்திடுங்கள். ரொம்ப சாதுவாகவும் பயந்த சுபாவம் கொண்ட ஒரு மனிதனாக இருப்பதை விட மற்றவங்க கவனத்தை கவரக்கூடிய ஒரு மனிதனாக இருங்க. ஏன்னா எல்லா பொருட்களுமே அது எப்படி தோற்றம் அளிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மதிப்பிடப்படுகிறது. தோற்றம் நல்லா இல்லை அப்படின்னா அது உள்ள என்ன இருந்தாலுமே அதை மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ உங்களுடைய புற தோற்றத்தை வந்து நல்லா வந்து வச்சுக்கோங்க. ஸோ மற்றவங்க தங்களுடைய கவனத்தை உங்கள் மீது செலுத்துகிற மாதிரி எடுப்பாக வந்து இருங்கன்னு சொல்லி இந்த ஒரு விதி வந்து சொல்லுதுங்க. அடுத்து 7வது விதி, மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள், ஆனால் பாராட்டுக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த நோக்கத்துக்காக ஒரு வேலை வந்து நடக்குதுங்க, ஆனால் உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஞானம், உங்களுடைய உழைப்பு அந்த இடத்துல வந்து தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி அறிவு உள்ள மனுஷங்க வந்து இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் அதில் பயன்படுத்திட்டு அதை வச்சு நீங்கள் வந்து பாராட்டுகளை வந்து பெற்றுக்கோங்க. விருதுகள், பணம் எல்லாத்தையும் வந்து பெற்றுக்கோங்க. ஸோ நீங்களே எல்லாத்துலேயும் இறங்கி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ மற்றவங்கள உங்களுக்காக வேலை செய்ய வச்சுட்டு பாராட்டுக்களை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து 7வது விதி. அடுத்து 8வது, பிறர் உங்களிடம் வருமாறு செய்யுங்கள், தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள். நம்ப முடியாத அளவுக்கு லாபத்தை காட்டி மற்றவங்களை கவர்ந்து உங்ககிட்ட வந்து வரவைங்க. முடிஞ்சால் தூண்டில் கூட போட்டுருங்க. அதாவதுங்க, ஒரு வேட்டைக்காரன் மான் வேட்டைக்கு வந்து போகிறான். முதல்ல வந்து ஒரு பெண்மான் வந்து வருது. அந்த பெண்மானை வந்து வேட்டையாடாமல் அவன் வெயிட் பண்ணுறான். அந்த பெண்மானுக்காக வரக்கூடிய மற்ற மான்கள் எல்லாமே கூடுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மொத்தமாக வந்து வேட்டையாடுறான். ஸோ இது வந்து ஒரு வியாபாரத்துக்கு வந்து யூஸ் பண்ண முடியுங்க. சலுகைகள் அந்த மாதிரி கொடுத்து ஒரு வியாபாரத்துக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ண பாருங்கள். மற்றவங்க உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தூண்டில் கூட வந்து போடுங்க. 9வது விதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் செயல்கள் மூலம் வெற்றி பெறுங்கள், எப்பொழுதும் விவாதத்தின் மூலம் வெற்றி பெறாதீர்கள். நமக்கு ஒன்று தேவைப்படுது, அதை விவாதத்தின் மூலியமாகவும் எடுத்துட முடியும், அதுவே செயல்கள் மூலியமாகவும் அதை வந்து எடுத்துட முடியும். ஆனால் விவாதத்தின் மூலியமாக அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பொறாமை, கோபம், ஸோ இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சு வாங்கினோம் அப்படின்னா அது வந்து அவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த எதிரி, அவங்களுக்கு வந்து ஒரு கோபத்தை வந்து ஏற்படுத்தும், நம்ம மேலே ஒரு பொறாமையை ஏற்படுத்தும். எப்போவாச்சும் ஒன்று வந்து நம்ம இதே மாதிரி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டே வந்து இருப்பாங்க. அதுக்கு பதிலாக செயல் மூலியமாக அதை வந்து பண்ணிட வந்து பாருங்கள். ஒரு அதிகாரத்தை அடைய நினைக்கும் போதோ, ஒரு பதவியை அடைய நினைக்கும் போதோ வெறும் வார்த்தைகளால் அதை பண்ணுறதை விட மறைமுகமாக செயல்கள் மூலியமாக அதை வந்து நம்ம எட்டி பிடிச்சிட முடியும். அதனால் வந்து வார்த்தைகளை அதிகம் யூஸ் பண்ணாமல் செயலில் வந்து இறங்குங்க. அடுத்து 10வது விதி, நோய் தொற்றுதல் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் துயரம் பிடித்தவர்களுடன் சேராதீர்கள். நோய் தொற்றுதல் அப்படிங்கிறது அவங்க நோயை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லலாங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவுமே நடக்காது, நான் இவ்வளவு தான், இதுக்கு மேலெலாம் போகவே முடியாது, நான்லாம் இதுக்கு ஆசைப்படவே கூடாது, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எக்காரணத்தை கொண்டும் சேராதீங்க. அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, அதை விட்டு தள்ளி வந்து இருக்க பாருங்கள். அதே மாதிரி நான் மாற்றிடலாமே ப்ரோ அவங்கள அப்படின்னா, அவங்கள மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள மாற்றுறதுக்குள்ளே நீங்கள் வந்து மாறி போயிடுவீங்க. அதனால் வந்து அந்த மாதிரி மனுஷங்க கூட அதிகமாக வந்து பழகாதீங்க, சரிங்களா? இது வந்து 10வது விதி. அடுத்து 11வது, மக்கள் உங்களை சார்ந்திருக்குமாறு வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கடையில் நீங்கள் நல்லா வந்து வேலை பார்க்குறீங்க, சரிங்களா? உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. ஒரு இது ஃபால்ட் ஆச்சுன்னா டக்குன்னு அதை ரெடி பண்ணிடுவீங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி கையாளுவீங்க. அந்த இடத்துல உங்களை சார்ந்திருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துடாதீங்க. ஏன்னா சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தேவை வந்து இல்லாமல் போயிடும். உங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து வேறு ஒருத்தவங்க கூட வந்து வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன இடத்துல வந்து இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை அப்படியே அவங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுக்காதீங்க. நீங்கள் தேவையில்லாமல் வந்து போயிடுவீங்க. ஒரு சின்ன ஒரு வரி தான், பட் நிறைய பேர் லைஃப்பை வந்து இது மாற்றுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 12வது விதி, எனக்கு தனிப்பட்ட விஷயத்தில் பிடிக்கவே பிடிக்கல,
இது ஒரு பையன் படிக்கிறான், ஒரு வேலை பார்க்குற பையன் படிக்கிறான், படிச்சுட்டு ஏதோ பண்ணுறான் அப்படின்னா அவன் அசால்ட்டாக வந்து பண்ணிடுவானே, தவறு பண்ணிடுவானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் புத்தகத்தில் சொல்லப்பட்டதை நான் சொல்கிறேங்க. உங்களால் பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பை விளக்க நீங்களே தேர்ந்தெடுக்கும் சமயங்களில் நேர்மையாகவும் தாராளமாகவும் இருங்கள். ஒரு இடத்துல ஒருத்தன் வேலை பார்க்குறான், அவன் தெரியாமல் நிறைய தவறுகளை வந்து பண்ணிடுறான். சரிங்களா? என்னென்ன தவறுகள் வந்து பண்ண முடியும் சொல்லி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. எல்லா தவறுகளுமே வந்து பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஒரு வேலையை வந்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குது. அதை அவன் சரியாகவும் நேர்மையாகவும் பண்ணி முடிக்கிறனால இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தவறுகள் எல்லாமே பூசி மறைக்கப்பட்டுருச்சுங்க. ஸோ உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அதை நியாயமாகவும் சரியாகவும் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண எல்லா தவறுகளுமே மறைஞ்சு போகுது. ஒரு உண்மையான பரிசு, ஒரு தாராளமான செயல், ஒரு அன்பான சலுகை, ஒரு நேர்மையான ஒத்துக்கொள்ளல் என எந்த வடிவத்தையும் அதை எடுத்துக்கொள்ளலாம். பரிசுகள் கொடுக்கப்படும், சலுகைகள் கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி 4 வருஷம் திருடின எல்லாமே வந்து காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும் மக்கள் மனசில். ஓகே, அடுத்து 13வது விதி. உதவி கேட்கும்போது மனிதர்களின் சொந்த நன்மையை நோக்கி வேண்டுகோள் விடுங்கள். அவர்களின் கருணைக்கோ நன்றிக்கோ எப்பொழுதும் வேண்டுதல் விடாதீர்கள். அதாவதுங்க, உங்களுக்கு உதவி தேவைப்படுது, ஒரு கடன் தேவைப்படுது, பணம் கேட்க போகிறீங்க அப்படின்னா அது நண்பனாக இருக்கலாம், அப்பா அம்மா யாரானா இருக்கலாம். நீங்கள் போயிட்டு ஒரு கருணையாக, எனக்கு பணம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுது இப்படி கேட்குறத விட, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ அந்த பணம் வந்து தேவைப்படுது, எனக்கு இது நீ கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்தியா நான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இப்படி ஒரு ஆசையை அவங்களுக்கு அதில் ஒரு நன்மை இருக்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நல்லவங்களாக வேணா இருக்கலாங்க, அவங்கள உங்கள் தேவைக்கு கூட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு நன்மை இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குவோங்க. ஒருத்தங்களுக்கு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க, என்ன ஆனாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் உங்களுடைய கடைக்கு நாங்கள் வேலைக்கு வந்துடுறோம், 2 பேருமே கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு வந்துடுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இப்படி சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு வேலையும் கொடுக்குறாங்க. எப்போதுமே மனிதர்கள் தங்களுடைய நன்மையை தான் சிந்தித்து செயல்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, நல்ல விஷயம் இது. 14வது விதி. நண்பனாக நடியுங்கள், ஒற்றனாக வேலை செய்யுங்கள். எப்போதுமே அதிக ஒற்றர்களை வைத்திருக்கக்கூடிய அரசர்கள், பதவியில் இருக்கக்கூடியவங்க எப்போதுமே மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா எங்கே என்ன நடக்குது, என்ன தவறு நடக்குது, எப்படி அதை செய்ய கையாளணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அரசர்கள். அதை நீங்கள் சரியாக வந்து பண்ண பாருங்கள். நண்பனாக நடித்து ஒற்றனாக வேலை செஞ்சுருங்க. அதாவதுங்க, மனிதர்கள் எப்போ தன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில், கல்யாணத்தில், ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெளிப்படையாக வந்து கலகலன்னு பேசி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நண்பனாக வந்து நடிச்சிருங்க. உங்களுக்கு தேவைப்படுதா அவன்கிட்ட ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயங்களை தேர்ந்தெடுத்து நண்பனாக நடித்து அவன்கிட்ட வந்து அதை பிடிங்கிருங்க, எடுத்துருங்க, ஒற்றனாக வந்து எடுத்துருங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னா, ஊற்றி அதை கொடுத்து நல்லா பேசி அதுக்கப்புறம் எடுத்துருங்க, அவன் அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது எடுத்துருங்க. அதையுமே ராவா வந்து சொல்லியிருக்காங்கங்க, ராவா கூட வந்து பண்ணுங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நான் செய்த ஒரு தவறினை ஒப்புக்கொள்கிறேன், நான் இந்த தவறெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பொய்யா அவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசும்போது அவன்கிட்ட இருக்கிற எல்லா தவறுகளையுமே, அவன் பண்ண எல்லா தவறுகளையுமே உங்ககிட்ட வந்து சொல்லிடுவான். ஸோ நண்பனாக நடித்து ஒற்றனாக வேலை செஞ்சுறீங்க, அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த ஒரு விதி. உங்களுடைய எதிரியை முழுமையாக நசுக்குங்கள். அவனை கொஞ்சம் பாதிக்கிற மாதிரி பண்ணி விட்டுட்டு, அவன் பிஸ்னஸை கெடுத்து விட்டுட்டு அவனை நோண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் எப்படியாச்சும் திரும்ப வந்து நம்ம பிஸ்னஸை வந்து காலி பண்ணிடுவான், நம்மளை வந்து காலி பண்ணிடுவான். அதனால் அவனை முடிச்சு விடுறதுன்னு ஆகிப்போச்சு அப்படின்னா முழுமையாக நசுக்கிடணுங்க. அதை இவங்க ரொம்ப ஒரு மோசமாக வந்து சொல்கிறாங்க இந்த இடத்துல 104வது பக்கத்தில். அதனால் சொல்ல முடியாது வீடியோவில். உங்கள் கையில் வந்து கரை படியக்கூடாதுங்க, ஆனால் உங்கள் கூட இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு அதை முடிச்சிருங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு டாப்பிக்கில். ஓகே, இதை ஏன் சிறைவாசிகள் படிக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகே, அடுத்த விதியை வந்து நம்ம பார்த்துடலாம். 16வது விதி. வெளியே தலை காட்டாதீர்கள், உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும். சில மொபைல் ஃபோன்லாம் இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு டீசர், ட்ரெய்லர், ஃபோட்டோ ஏதாச்சும் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆப்பிள்
ஒரு டைம் தான் விடுவாங்க, எப்போவாச்சும் அது லான்ச் ஆகும்போது மட்டும்தான் விடுவாங்க. கமெண்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது யூடியூப்பில். ஸோ எப்போவாச்சும் நீங்கள் தலை காட்டும் போது நான் ஒரு பெரிய பிராண்ட் அதை க்ரியேட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்களும் உங்களை குறைவாக ஒரு இடத்துக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க. அவங்க கூப்பிட்ற இடத்துக்குலாம் வந்து போகிறீங்க, அழைக்கும் போதெல்லாம் ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க இப்படின்னா, அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குறைவான மரியாதை உள்ள மனிதராக தான் பார்க்கப்படுவீங்க. அதனால் வந்து உங்களுடைய தலையை கொஞ்சம் குறைச்சே வெளிக்காட்டிக்கோங்க. அடுத்த விதி, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என எதிர்நோக்கும் மனநிலையில் மற்றவர்களை வையுங்கள். உங்கள் செயல்களை கணிக்க முடியாது என்ற பாவனையை வளர்த்து கொள்ளுங்கள். ஒருத்தங்க எப்போதும் பண்ணுறதையே திரும்ப திரும்ப வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கவர்ச்சி வந்து இல்லாமல் வந்து போயிடும். ஸோ புதுசாக வந்து ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே வந்து இருங்க. ஒரு விலங்கு எப்போதுமே ஒரே மாதிரி தான் செயல்படும். ஒரே இடத்துல போய் தண்ணி குடிக்கும், ஒரே மாதிரி போய் தூங்கும், ஒரே காட்டில் வாழும், அப்படியே இருக்கும். அது ஈஸியாக வந்து ஒருத்தன் வந்து வேட்டையாடிட்டு போயிடுவான். அதுவே கணிக்க முடியாத மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, கணிக்க முடியாத இடத்துக்கு போகிறீங்க, கணிக்க முடியாத மாதிரி வாழ்கிறீங்க, கணிக்க முடியாத பொருட்களை வந்து லான்ச் பண்ணுறீங்க, ஆஃபர்லாம் போட்டு தள்ளுறீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து வேட்டையாட முடியாது. அதுதான் ரொம்ப பெருசாக வந்து சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்காத மாதிரி உங்கள் செயல்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி கற்றுக்க ஆசைப்பட்றீங்க, பணத்தை பற்றி, பங்குச்சந்தையை பற்றிலாம் கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, நான் எழுதின 5 புத்தகத்தில் ஒரு 3 புத்தகம் வந்து படிங்க. கதை புத்தகம் படிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் எழுதின ராயன் மகுடம் தஞ்சையின் வாசம் புத்தகத்தை வந்து படித்து பாருங்கள். ஓகேங்க, அது ஃப்ரீயாகவே வந்து கிடைக்குதுங்க. ஓகே, 18வது விதி, உங்களை நீங்களே காப்பாற்றி கொள்ள கோட்டைகள் கட்டாதீர்கள், தனித்திருத்தல் ஆபத்து. ஒருத்தனை நோக்கி ஒரு படை வருதுங்க, அவன் ஒரு கோட்டையை கட்டி அதுக்குள்ளே தனியாக இருக்க நினைக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு அவனே கட்டிய சமாதி. ஸோ எப்போதுமே தனித்திருத்தல் ஆபத்து. தனித்திருத்தல் வந்து சில நேரங்களில் நல்லது தான். அது வந்து எங்கே அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி சமயங்களில் நல்லது. அதுவே நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடங்களில் வந்து தனித்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் தனியாக தான் இருக்க வேண்டியது இருக்கும். அதனால் வந்து சமுதாயத்துக்கு கூட கொஞ்சம் ஒன்றி இருங்க. தனித்திருக்க வேண்டிய நேரத்தில் இருந்துட்டு மற்ற நேரங்களில் எல்லாருக்கூடையும் நல்ல பழக்க வழக்கங்களை வந்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய எதிரி ஒரு படையோடு வரும்போது அவங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு அது வந்து உதவியாக இருக்குங்க. ஓகே, 19வது விதி, நீங்கள் யாருடன் நடைமுறை தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். தவறான நபரை புண்படுத்தி விடாதீர்கள். இப்போது இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிறீங்க. இது எல்லாமே ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஒருத்தன், ஒரு அரசனுடைய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீங்கள் புண்படுத்தி விட்டீங்க அப்படின்னா அவன் என்ன ஆனாலும் சரி உங்களை பழிவாங்க திரும்பி வந்து வருவான். உங்களை வீழ்த்துறதுக்கு தயாராக வந்து இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி மனிதர்களை புண்படுத்தி விடாதீர்கள். இங்கே ஆட்டுத்தோல் போர்த்திய சில ஓநாய்களும் இருக்க தான் செய்யுது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக வந்து இருங்க. அந்த மாதிரி மனிதர்களை ஏமாத்துறதோ இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணிடாதீங்க. எவரிடமும் உங்களை ஒப்படைத்து விடாதீர்கள். நான் இவங்கள சார்ந்திருக்க போகிறேன். நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து அரசியலை பற்றி நிறையா ஒவ்வொரு நாளுமே வந்து வீடியோ போடுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒரு கட்சிக்காக சார்ந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கட்சிக்காக மட்டுமே தான் இருப்பாங்க, அந்த கட்சியினர் மட்டும்தான் கொண்டாடுவாங்க. அவங்கள எந்த பக்கமே சார்ந்திருக்காமல் அவங்கள ஒப்படைக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாருன்னே தெரியாது. அதனால் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து கொண்டாடுவாங்க. அதனால் 2 பக்கத்துலேயும் கிடைக்கக்கூடிய சலுகைகளை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பக்கம் மட்டும் உங்களை வந்து ஒப்படைக்காதீர்கள். ஓகே, 21வது விதி, ஒரு ஏமாளியை பிடிக்க நீங்களும் ஒரு ஏமாளியாக நடியுங்கள். உங்கள் தரத்தை விட ஊமையாக தோன்றுங்கள். நீங்கள் ஒருத்தனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, தொழிலில், அரசியலில், ஏதாச்சும் ஒன்றில் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவனை ஒரு ஏமாளியாக மற்றவங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. அவன் ஒரு புத்திசாலி அப்படி சொல்லி அவனை காட்டிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மேலே அவன் சந்தேகப்பட மாட்டான். அவன் ஒரு திருப்தியோடவே உணர்ந்துக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு ஏமாளியை, எனக்கு இது சொல்கிறதே கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒருத்தனை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த காலகட்டத்தில், கலியுகத்தில், ஸோ அதெல்லாம் பண்ணாதான் இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஏமாளியை ஏமாற்றிட்டு அவனை நீங்கள் புத்திசாலியாக காட்டுங்க. எனக்கு சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஓகே,
22வது விதி, சரணடையும் தந்திரத்தை பயன்படுத்துங்கள், உங்கள் பலவீனத்தை அதிகாரமாக பயன்படுத்துங்கள். எப்போதுமே கௌரவத்துக்காக சண்டை போடாதீர்கள். ஒருத்தன் அதிகமாக வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் அந்த இடத்துல அவனை மாதிரி கத்தாமல் கொஞ்சம் நிதானமாக அப்படியா சண்டையா என்ன அப்படி சொல்லி சாதாரணமாக அவனை மாதிரி கோவப்படாமல் கொதிக்காமல் பதற்றப்படாமல் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சமநிலை அவனை வந்து நிலைக்குடிய வச்சிரும். அவனை அதிகமாக கத்த வச்சு அதிகமாக பேச வச்சு கெட்ட வார்த்தைலாம் பேச வச்சு அவனை குற்றவாளியாக மாற்றி அவனை தள்ளி விட்டுருங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நிறைய பேர் புலம்பி கேட்டிருக்கேன், எல்லா தப்புமே நான் லவ் பண்ணுற பொண்ணு மேலே தான்டா, நான் கோவப்பட்டு அசிங்கசியமாக திட்டேன், ஒரு அடி கூட அடிச்சிட்டேன், ஆனால் இப்போ எல்லா தப்புமே என் மேலே வந்து திரும்பிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன். எஸ், ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க, நிதானமாக வந்துடுங்க. அந்த இடத்துல வந்து கௌரவத்துக்காக சண்டை போட்டு எதுவுமே பண்ணாதீங்க, சரணடைஞ்சு அதை வந்து சரி செய்ய வந்து பாருங்கள். அப்போ தான் அவங்க நிலை குலைஞ்சிடுவாங்க. சில மோசமான விதிகள் வரும்போது இந்த மாதிரி நல்ல விதிகளும் கிடைக்கும் போது அது நல்லா தான் இருக்குதுங்க. ஓகே, அடுத்து விதி 23, உங்கள் ஆற்றல்களை குவியுங்கள். இது ஆக்சுவலாக நம்ம நிறைய இடத்துல கேட்ட ஒரு கதை தான். உங்களுடைய ஆற்றலை இங்கே பயன்படுத்துகிறீங்க, இங்கே ஒன்று பயன்படுத்துகிறீங்க, இங்கே அப்படியே பயன்படுத்திகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வேலையே செய்யாது. அதுவே உங்களுடைய ஆற்றலை ஒரே இடத்துல பயன்படுத்திகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எடுக்க வேண்டியதை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு புதையில தோண்டுறீங்க, ஒரே இடத்துல தோண்டுங்க, நிறைய இடத்துல வந்து தோண்டாதீங்க, அது வேலை செய்யாமல் வந்து போயிடும். ஸோ உங்களுடைய ஆற்றலை ஒரே இடத்தில் வந்து குவியுங்கள், ஒன்று சேருங்கள், அதை வந்து சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு பாயிண்டாக வந்து இருந்துச்சுங்க. 24வது விதி, முழுமையான அரசவை உறுப்பினராக நடியுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து அரசவை உறுப்பினராக நடிக்க சொல்கிறாங்க உங்களை. நீங்கள் பகட்டாக வந்து காட்டிக்கொள்ளாதீர்கள், உங்களை பற்றி நீங்களே வந்து பிதற்றி கொள்ளாதீர்கள், அதாவது பெருமையாக வந்து பேசாதீங்க. ஏன்னா மற்றவங்களை நீங்கள் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய அதிக புத்திசாலித்தனமே ஒரு பொறாமையை வந்து ஏற்படுத்தி விட்டுருங்க. அதனால் வந்து பகட்டாக வந்து காட்டிக்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி அசட்டையாக இருக்க பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் போடக்கூடிய கடின உழைப்பு அந்த இடத்துல வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது, தெரிய வேண்டியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், எல்லாத்துக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சு அப்படின்னா இவன் ஒரு உழைப்பு போதை வெறியன் அப்படி சொல்லிடுவாங்க. அதுவே நீங்கள் உழைக்கிறது தெரியல அப்படின்னா இவர் மேதப்பா, வேலையே பார்க்காம படிக்காமலேயே பாஸ் ஆகிட்டு போயிடுவான்ப்பா, இப்படி வந்து பேசுவாங்க. ஆனால் வீட்லேயே ஃபுல்லாக உட்காந்து 10 மணி நேரம் படிச்சுட்டு தான் வந்து எக்ஸாம் எழுதுவான். ஆனால் அங்கே காலேஜில் வந்து ஸ்கூலில் வந்து படிக்க மாட்டான், எக்ஸாமில் நல்லா வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் பார்க்குறவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்ன படிக்கவே மாட்டேற, நீ படித்து பார்த்ததே இல்லை, ஆனால் எப்படா கரெக்டாக பாஸ் ஆகிடுற, இப்படி ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அதனால் அப்படி வந்து இருக்க பாருங்கள். உங்களை நீங்களே மறு உருவாக்கம் செய்து கொள்ளுங்கள். இந்த புத்தகத்தில் சில இடங்களில் சில விதிகள் வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இருந்தாலும் இந்த மாதிரி சில விதிகள் பார்க்கும்போது சூப்பரில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே மறு உருவாக்கம் செய்து கொள்ளுங்கள். இந்த சமுதாயம் உங்களுக்கு வந்து ஒரு உருவத்தை வந்து கொடுக்குங்க. நீங்கள் இதுதான், இங்கே இப்படி தான், இவன் இப்படி தான் சொல்லி ஒரு உருவத்தை வந்து கொடுத்துரும். அது பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஆசிரியர் யாரானா இருக்கலாம். அப்படி உருவத்தை வந்து தூக்கி போட்டுருங்க, உங்களுக்குன்னு ஒரு உருவம் வந்து உருவாக்கி கொள்ளுங்க. நீங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களால் எல்லாமே முடியுங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வாங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருவத்தை உருவாக்கி கொள்ள முடியும். மறு உருவாக்கம் எல்லா மனிதனுக்குமே தேவையான ஒன்று. நீங்கள் லைஃப்பை எப்படி வேணாலும் மாற்றிக்க முடியும் இந்த ஒரு லைஃப்பில். ஓகே, அடுத்து 26வது விதிங்க, உங்கள் கைகளை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு அரசியல் தலைவராச்சும் நான் பண்ணது தப்புங்க, என்னை மன்னிச்சிருங்க, இந்த 5 வருஷத்தில் இது நடந்துருச்சு, இந்த 10 வருஷத்தில் இது நடந்துருச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காங்களா மக்கள் முன்னாடி? தவறுகளே நடக்காமல் இருந்திருக்கா? கிடையாது. எவ்வளவோ தவறுகள் வந்து நடந்திருந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதி யாருமே வந்து மன்னிப்பு டைரெக்டாக கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் எப்போ அந்த தவறை ஒப்புக்கொள்கிறீர்களோ அப்போ நான் நல்லவனாக மாறின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த இடத்துல தான் நீங்கள் கெட்டவனாக பார்க்கப்படுவீங்க மக்கள் முன்னாடி. ஓகே, இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறத அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த முறை எதுவுமே நடக்காதுங்க. நீங்கள் நல்லவனாகவே நடந்து கொண்டாலும் அது நடக்காது. ஸோ எவ்வளவு தவறுகள் தெரியாமல் நடந்து விட்டாலும் அது உங்கள் கைகளை வந்து அசுத்தப்படுத்தி காட்டிடக்கூடாது. உங்கள் கையை எப்போவுமே நீங்கள் சுத்தமாக வந்து வச்சுக்கணுங்க. அடுத்த பக்கத்தை அப்படியே பார்க்கும்போது இதை நம்ம படிக்கணுமான்னு யோசித்தேன். ஏன்னா தெரியாமல் தவறு நடந்துருச்சுங்க, அதை பண்ணிட்டீங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் வந்து அந்த கரை வந்து படிஞ்சிடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பள்ளிக்கடா வந்து இருக்கும் இல்லையா, ஒரு அப்பாவே இருப்பான் இல்லையா, அவன் மேலே அந்த பழியை தூக்கி போட்டுட்டு அவனை வந்து
மாட்டி விட்டுருங்க. உங்கள் கையில் மட்டும் கரைப்படியாமல் இருந்தால் போதும். உங்கள் மனசில் கரைப்படியெல்லாம் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இப்படி தான் இருக்குது. இதை வந்து யாருமே பண்ணல, எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எந்த ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டாலும் சரி, இது வந்து இருக்க தான் செய்யுது. அப்பாவிகளை மாட்டி விடுறாங்க. இந்த அப்பாவிகளை மாட்டி விட பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் கண் விழிச்சுக்கோங்க. இப்போவே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பலிகிடாவை தேர்ந்தெடுத்து அப்பாவிகளை தேர்ந்தெடுத்து மாட்டி விட்டு கரைப்படியாமையும் இருங்க. ஓகேங்க. அடுத்து 27வது விதி. எதையாவது நம்ப வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டு மத வழிபாட்டு குழுவை போல் உங்களுக்கு அடியார்களை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கூட்டம், அந்த கூட்டம் என்னன்னாலும் பின்னாடி வந்து நிற்கும். மக்கள் ஏதாச்சும் ஒன்று நம்பி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும், மூளை சொல்லும், அறிவு சொல்லும். ஆனாலும் இல்லை நான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அடியார்களை உங்களுக்கு நீங்களே வந்து வச்சுக்கோங்க. அவங்க கடைசி வரைக்கும் உங்களை திருப்தியாக வந்து வாழ வைப்பாங்க. நிறையா பணம் கொடுப்பாங்க, உங்களை மேலே தூக்கிக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ நல்லா வந்து வாழ்ந்துக்கிட்டே வந்து இருக்கலாம். ஸோ எதையாவது நம்ப வேண்டிய மக்கள் இருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி கொண்டு மத வழிபாட்டு குழுவை போல் உங்களுக்கு ஒரு அடியார்களை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த டாபிக்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது இதெல்லாம் படிக்கும்போது நிறைய பேரை வந்து அதிர வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஓகே. 28வது விதி. துணிவுடன் செயலில் இறங்குங்கள். ஒரு விஷயத்தில் துணிவே இல்லாத மனுஷன் எதையுமே பண்ணிக்கிட மாட்டான், தோல்வி அடையக்கூடியவனாகவே இருப்பான். இது 2 விஷயமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு உன்னை பற்றி அதிகமாக தெரியல அப்படின்னா அதை பற்றி அதிக துணிவோடு பேசி அதில் வந்து இறங்கி சிக்கிக்காதீங்க. அதை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உன்னை பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கும்போது அது துணிவு இல்லாமல் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே ஆபத்தானது. ஸோ துணிவோட செயல்பட எப்போதுமே தயங்காதீங்க, துணிவோட செயல்படுங்க. ஓகே, இது 28வது விதி. அடுத்து 29வது விதி. முடிவு வரை வழியெல்லாம் திட்டமிடுங்கள். ஒரு முடிவை மட்டும் திட்டமிட்டுட்டு அப்படியே போகிறத விட நீங்கள் போகிற வழியெல்லாம் திட்டமிட்டுக்கிட்டே வந்து போகணுங்க. இது எனக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒரு புக்கை வந்து எழுதுகிறேன் அப்படின்னா எனக்கு ஆரம்பம் தெரியும், முடிவும் தெரியும். ஆனால் அந்த ஆரம்பத்தையும் முடிவையும் நான் எழுதுகிறேன் அப்படின்னா 5 பக்கம் போதுமே, நான் ஏன் 1000 பக்கம் எழுதணும்? ஸோ இந்த 1000 பக்கம் வந்து ஒரு 1000 பக்கம் வந்து வருது. அதோட முடிவு எனக்கு தெரியும், ஆரம்பம் தெரியும், அதை மட்டுமே நீ எழுதுறேன் அப்படின்னா 5 பக்கம் தான் வரும். ஆனால் இது இங்கே பண்ணலாம், அங்கே பண்ணலாம், இங்கே இது நடக்கும்னு சொல்லி திட்டமிட்டுக்கிட்டே வந்து போகும்போது அது மிக மிக சிறப்பாக வந்து வருங்க. அதனால் வந்து முடிவு வரை வழியெல்லாம் திட்டமிடுங்கள். ஓகே. அடுத்து 30வது விதி. உங்கள் சிறப்பு திறமைகள் முயற்சியின்றி கிடைத்தவை போல தோற்றமளிக்க செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து இருக்கும் இல்லையா, ஒரு சிறப்பான திறமை மற்றவங்களை விட இருக்கும் இல்லையா, அதை திறமை இல்லாமலும் சாதாரணமாக கிடச்சிருச்சு, அது சாதாரணமாக பண்ணுறேன், நான் லேசாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை இப்படி காமிச்சிக்கோங்க. அதை விட நான் அதுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த புத்தகம் எழுத எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த ஸ்டேஜுக்கு வரணும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதை கேட்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வந்து திரும்பிடுவாங்களாமா. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வந்து இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்கோங்க, அதுவே நல்லது. ஓகே. அடுத்து 31வது விதி. விரும்பி தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் பங்கிட்டு தரும் சீட்டுகளை மட்டுமே விளையாட அவர்களை அனுமதியுங்கள். நீங்கள் இதுவா அதுவான்னு சொல்லி 2 பொருளை வந்து கொடுக்குறீங்க. அந்த வாங்கக்கூடியவங்க வந்து இதுன்னு சொல்லி தேர்ந்தெடுத்தாலும் அதில் உங்களுக்கு தான் நன்மை வந்து இருக்கணுங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து இருப்பாங்க. கோர்ட்டில் வந்து கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அவங்க கேள்விகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ இது தானே பண்ண, நீ அது தானே அப்படி பண்ண, இப்படி 2 வாய்ப்பை மட்டும்தான் கொடுப்பாங்க. அவங்க பதில் சொல்கிறதுக்கு வேறு வாய்ப்பை வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த 2 வாய்ப்பில் ஏதாச்சும் ஒரு பதிலை வந்து அவன் சொல்லும் போது அந்த பதிலில் அவன் மாட்டிக்குவான். இது எல்லா வழக்கறிஞருமே செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருத்தருந்து ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 மட்டும் எடுத்து கொடுங்க. அந்த 2லேருந்து அவனை சொல்லுவான் இல்லையா, அதில் வந்து ஓட்ட தெரிஞ்சுருங்க. ஓகே. 32வது விதி. மக்களின் கற்பனை கனவுகளுக்கு ஏற்றவாறு நடியுங்கள். உண்மை நிறையா நேரங்களில் ஒதுக்கி வைக்கப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது. ஸோ மக்கள் ஒரு கற்பனையில் வந்து இருப்பாங்க, ஒரு போதையிலேயே வந்து இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் சரி. இப்போது ஒரு தொழிலில் நம்ம பண்ணுறது நியாயம் கிடையாதுன்னு தெரியும், ஆனால் மக்கள் அதை தான் வந்து விரும்புவாங்க. கடைசி விவசாயி படம் வந்து 1000 கோடிலாம் வந்து கலெக்ட் பண்ணல, ஆனால் புஷ்பா படம் வந்து 1000 கோடி வந்து கலெக்ட் பண்ணுச்சு. 2 படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா கடைசி விவசாயி தான்
நம்ம மனசை வந்து உருகி பார்க்க வச்ச ஒரு படம் அப்படின்னா அது கடைசி விவசாய படம் தான். ஒரு சூப்பரான ஒரு படம். ஆனால் மக்கள் அதை விரும்பலை. அவங்க ஒரு போதையிலே வந்து இருக்கிறாங்க. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தொழிலையும் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லது தான் பண்ணி முன்னேறணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது நடக்காது. வேணால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் போய் ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? அடுத்து 33வது விதி, ஒவ்வொரு மனிதனின் பெருவிரல் திருகாணியை கண்டுபிடியுங்கள். ஒருத்தன் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படித்து எல்லாமே பண்ணி இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு சில குறைகள் வந்து இருக்கும் இல்லையா? ஒரு சுவர் எவ்வளோ பெருசாக வந்திருந்தாலும் சரிங்க, எவ்வளோ அகலமாக வந்திருந்தாலும் சரிங்க, அதில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஓட்டையின் வழியாக அந்த கோட்டையவே தகர்த்தெடுத்து ஏற்றுட்டு போயிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு மனுஷனை வந்து வீழ்த்தணும், அவனை ஜெயிக்கணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை வந்து கண்டுபிடிங்க. அது காமமாக இருக்கலாம், பேராசையாக இருக்கலாம், வீண் பகட்டாக இருக்கலாம், அவன் வெறுப்பான் இல்லையா அதாக இருக்கலாம். அதே மாதிரி ஃபுல் கோட்டையை கட்டி வச்சுட்டு தனிமையாக அவன் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவன் எதில் வந்து வீக்காக இருக்கானோ அதை கண்டுபிடிச்சி அவனை வந்து தகர்த்து எறிய சொல்லி இந்த டாபிக் வந்து சொல்லுதுங்க. இதை எடுத்துக்கோங்க, தேவைன்னா பயன்படுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே. அடுத்து விதி 34, உங்கள் சொந்த நடை உடைபாணி அரச குடும்பம் சார்ந்ததாக இருக்கட்டும். உங்களை பிறர் அரசனை போல் நடத்த வேண்டும் என்றால் நீங்கள் அரசனை போல் நடந்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்துக்குமே உதவுங்க. நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே பணக்காரனாக வாழ ஆரம்பிக்கணும். காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கணும், சுறுசுறுப்பாக நடந்துக்கணும், பணக்காரன் மாதிரி வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணாலே போதும், நீங்கள் பணக்காரனாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடுவீங்க. உங்கள் மூளை வந்து தள்ளி விட்டுரும் அதை நோக்கி. சரிங்களா? ஸோ உங்களுடைய நடை உடை பாணி எல்லாமே ஒரு அரச குடும்பம் சார்ந்ததாக வந்து இருக்கட்டும். உங்களை பிறர் அரசரை போல் நடத்தணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள ஆரம்பிங்க. உடை எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில். இது வந்து 34வதுங்க. அடுத்து 35வது, காலம் அறிந்து செய்யும் கலையில் சிறந்து விளங்குங்கள். சில பேர் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாள்லேயே எனக்கு இப்போவே இது கிடைக்கணும்னு நினச்சி செயல்படுவாங்க, அந்த வேலையில் கிடைக்காது. ஆனால் சில பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, அதில் நின்று நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரித்து அதை வந்து வீழ்த்திடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க, தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வாங்க. ஸோ கனியை பறிக்க போகிறீங்க, அது காயாக இருக்கும்போது அதை பறிக்கிறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி அது கனியாக மாறினதுக்கப்புறம் அதை வந்து பறிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. காலம் மருந்து செய்யும் கலையில் சிறந்து விளங்குங்கள். கிட்ட தாயின் வெட்டென வெறுத்திடுங்கள். அதை அலட்சியப்படுத்துவதே மிக மிக சிறந்த பழிவாங்கல். இந்த உலகத்தில் நம்மளை நிறைய பேர் வந்து எரிச்சல் ஊட்டுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் வந்து நம்ம நேரம் செலவு பண்ணி அவங்களுக்காக அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு யாரோ வந்து துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் நினச்சது கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா அவங்கள வெறுத்து ஒதுங்கிருங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும். அவங்களுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணிவிட்டு தாடி வளர்த்துட்டு தம் அடிச்சுட்டு அதெல்லாம் வேணாங்க. வெறுத்து ஒதுங்கி வெளியே வந்துடுங்க, அதுதான் நல்லது. அல்லது அவனை நான் நசுக்கி எரிஞ்சு வெற்றிகரமாக வந்து மாறணும், அவனை நான் காயப்படுத்தணும் இப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பலவீனமான மனிதர். அதை விட பலமான மனிதராக மாறணும் அப்படின்னா நீங்கள் அவனை வெறுத்துருங்க, அவங்கள வெறுத்துருங்க, வெளியே வந்து வர பாருங்கள் அதை விட்டுட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து 37வது விதி, கவனத்தை கட்டாயம் இருக்கும் பகட்டான காட்சிகளை உருவாக்குங்கள். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் நீங்கள் பகட்டாக இருக்கணுங்க. அதுவே நான் சொன்னக்கூடிய இடத்துல பகட்டாக இருக்கக்கூடாது, முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு மேடையில் இருக்கிறீங்க, அங்கே உங்களை உற்று நோக்கணும் அப்படின்னா பகட்டாக வந்து இருக்க பாருங்கள். வானத்தில் ஒரு சூரியன் இருக்கு இல்லையா, அந்த சூரியனை சுற்றிலும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்மீன்கள் வந்து இருக்குது. அது எல்லா விண்மீன்களையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விண்மீன்கள் அப்படி சொல்கிறோம். அதில் பிரகாசமாக வீசக்கூடிய விண்மீன்களை வந்து ஒரு பெயரிட்டு கூப்பிட்றோம். அதுவே எல்லாத்தையும் விட அதிகமாக பெயரிட்டு கூப்பிடக்கூடிய சூரியனை தான் நம்ம அதிகமாக வந்து வணங்குகிறோம், அதுக்கு நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுங்க, அந்த எல்லா சின்ன சின்ன விண்மீன்களை விடவும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து ஒளி வீச ஆரம்பிங்க. சில இடங்களில் பகட்டாக காட்டிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி காட்டிக்க வந்து பாருங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த டாபிக், அடுத்த விதி, உங்கள் விருப்பப்படி சிந்தியுங்கள் ஆனால் மற்றவர்கள் போல் நடந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் வந்து உங்கள் விருப்பப்படி சிந்திச்சு உங்கள் விருப்பப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மற்றவங்களை வந்து எரிச்சல் ஊட்டும், பொறாமைப்பட வைக்கும். என்னடா இது, நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கோம், மட்டும் அப்படி ஈஸியாக முன்னேறி போய்கிட்டே இருக்கிறானே, நம்ம மட்டும் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது
ஆனால் இவனுக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை, ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறானே, இப்படி வந்து இருக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு சில குறைகள் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் விருப்பப்படியே சிந்திச்சு வேலை செஞ்சாலும் அதை மற்றவங்க முன்னாடி அப்படி காட்டிக்காதீங்க. நானும் உங்கள் மாதிரி கஷ்டப்பட்டு தான்ப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறேன், இப்படி வந்து காட்டிக்க வந்து பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதை எப்படி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, என்னை சுற்றிலாம் அப்படி இருக்கும் இல்லையா, நான் பார்க்குறேன் இல்லையா, அதை அப்படியே இந்த டாபிக் கூட இணைச்சி அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இது உயிருள்ள ஒரு வார்த்தைக்கெலாம் உங்களுக்கு வந்து தெரியும் நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகேங்க. 39வது விதி, மீன் பிடிக்க நீரை கலக்குங்கள். மீன் வந்து தண்ணிக்கு அடியில் வந்து இருக்கும்போது அந்த நீரை வந்து கலக்கும் போது என்ன நினைக்கும் அப்படின்னா, ஏதோ ஒன்று விழுந்துருச்சு உள்ள, அதை சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளாக வந்து இருக்குமோ, போய் பிடிச்சிடலாமா, மேலே வரும், எது இல்லைனா கீழே போயிடும். கலக்குங்க, மேலே வரும், கீழே போயிடும். அந்த இடத்துல இப்போ தூண்டியில் போடுங்க, அதுக்கு அடிக்கும், மாட்டிக்கும். ஸோ நீங்கள் மீன் பிடிக்கணும்னா தூண்டியில் வந்து போடணும். இது மீன் பிடிக்கிறதுக்கு ஓகே ப்ரோ, லைஃபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, உங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாதீங்க, அவங்க கோவப்படட்டும், நீங்கள் கோவப்படாதீங்க, அமைதியாக இருங்க. ஏன்னா கோவப்படுறவங்க வழக்கமாக இறுதியில் கேலிக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். அதே மாதிரி இந்த மீன் மாதிரி வந்து மாட்டிக்குவாங்க. உங்களைப் போல் அவ்வளவு குறைவான சுய கட்டுப்பாடு இல்லாத ஆசாமிகளை அவர்கள் சுலபமாக வீழ்த்தி விட முடியும் என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், மக்கள் வந்து உணர்ந்து கொள்வார்கள். அதனால் வந்து சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காதீங்க, கோவப்படாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய எதிரி கோவப்பட்டு நீங்கள் கலக்கும்போது மேலே மேலே வர்றாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்ருங்க. அவங்க எரிச்சல் அடைஞ்சு கோவப்பட்டு வீழ்ந்து போயிடுவாங்கங்க. ஓகே, இப்போ அடுத்து 40வது விதிங்க. இந்த காலத்தில் வந்து இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து நம்ம நிறைய மதிப்பு கொடுக்குறோங்க. ஒருத்தங்க ஒரு விஷயத்தை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். ஃபாரினில் வந்து இலவசமாக ஒரு பொருளை வந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை இலவசமாக கொடுக்குறான் அப்படின்னா அதை வச்சு அவன் பெருசாக ஏதோ சம்பாதிக்க போகிறான்னு அர்த்தங்க. எடுத்துக்காட்டு ஜியோ, இலவசமாக 2 வருஷம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா மொபைலுமே ஜியோ இருக்குது, அது இல்லாமல் யாருமே இருக்கிறது கிடையாது. இலவசமாக இன்னும் உங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அந்த கொஞ்சம் பொருட்களை கொடுத்துட்டு அவன் எவ்வளோ பெரிய பொருளை வந்து திருட போகிறான் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி மனிதர்களை நம்ம தவிர்த்துட்டு நம்ம நாடை வந்து நல்லா வந்து கொண்டு போகலாங்க. ஓகே, அடுத்து 41வது விதி, ஒரு பெரிய மனிதரின் காலணிகளை அணியாதீர்கள். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது ஒரு பெரிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு மட்டுமே நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் பெற்றோர் வந்து இருக்கிறாங்க, நிறையா பணம் சம்பாரித்து கொடுத்துருக்காங்க, ஓகே, அதை வச்சு மட்டுமே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த செருப்பு உங்களுக்கு பத்தாதுங்க. ஏன்னா அது உங்களுக்கு சரியான சைஸ் உள்ள ஒரு காலணியே வந்து கிடையாது. எவ்வளோ பணம் சம்பாரித்து கொடுத்துருந்தாலும் அந்த புகழ் உங்களுக்கு வராது. இவரோட பையன் பாவன் எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, அவருக்கு எவ்வளோ சொத்து இருந்துச்சு தெரியுமா, அது எல்லாத்தையும் வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், இப்படி தான் சொல்லுவாங்க. அவர் இவ்வளோ தொழில் பண்ணார், அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இவன், அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே அதை பெற்றுக்கொள்வதில் தப்பு இல்லை. சொத்துக்களை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லா வந்து வாழுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய தலைவர்களை விட நீங்கள் ஒரு மடங்கு மேலே பண்ணும்போது தான் மக்கள் உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இல்லை அப்படின்னா பொருந்தாத செருப்பை போட்டுக்கிட்டு ஊர்வலம் சுற்றுற மாதிரி தாங்க. ஓகேங்க, அடுத்து 42வது, இடையினை தாக்குங்கள், ஆடுகள் சிதறி ஓடும். நீங்கள் உங்களை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு தொழிலில் ஜெயிக்கணும், ஒரு இதில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஏவி விட்ட ஆட்களை வந்து ஆடுகளை வந்து அடிக்கக்கூடாது. டைரெக்டாக வந்து அந்த இடையினை அடிக்கணும், தலைவனை அடிக்கணும். அனுப்பிவிட்ட ஆடுகளை அடிச்சிங்கன்னா இன்னும் நிறைய ஆடுகளை அனுப்புவாங்க. அப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னா தலைவனை, இடையினை வந்து அட்டாக் வந்து பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து 43வது விதிங்க, பிறர் இதயங்கள் மனங்கள் மீது அதிகாரம் செலுத்தி மாற்றுங்கள். ஸோ இந்த டாபிக் எனக்கு பிடிக்கல, ஏன்னா இதை படிச்சுட்டு ஒருத்தன் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே சொல்லாமல் சொல்ல பார்க்குறேன். ஒருவரை நீங்கள் கட்டாயப்படுத்தி ஒரு காரியம் செய்ய வைத்தால் அவர்கள் கடைசியில் உங்களுக்கு எதிராக செய்வார்கள். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதயத்தில் போய் உட்கார்ந்து நான் உனக்கானவன், உனக்கு உண்மையாக இருப்பேன், நம்ம தான் எல்லாமே, இப்படி ஒரு அன்பை கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு அவங்கள மாற்றும் போது அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக வந்து நிற்பாங்க, உங்களுக்கு எதிராக வந்து திரும்ப மாட்டாங்க. அது சில வார்த்தைகளை வந்து சொல்கிறாங்க. அறிவு சார்ந்த அவர்கள் பலவீனங்களுடன் விளையாடுங்கள், காதல், வெறுப்பு, பொறாமை இதெல்லாம் வச்சு அவங்கள ஜெயிக்க பாருங்கள், கட்டுப்படுத்தி மாற்ற நினைக்காதீங்க, சரிங்களா?
அடுத்து 44வது விதி, கண்ணாடி விளைவு உத்தியை கொண்டு படை வலிமையை குறைத்து வெளியூட்டுங்கள். ஒரு கண்ணாடி மாதிரி வந்து நடந்துக்கோங்க. ஒரு அரசி வந்து இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு திறமை வந்து இருந்துச்சு. அவங்க யாரை தன் வாளால் வெட்டுறாங்களோ அவங்க அப்படியே வந்து உறைஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வர முடியாது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தங்க அவங்கள ஜெயிக்கிறதுக்கு நிறைய திட்டம் தீட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கண்ணாடியை கொண்டு போய் அவங்க முன்னாடி வந்து வச்சிடுறாங்க, வெட்டுறாங்க. அந்த கண்ணாடியில் அவங்க உருவம் தான் தெரியுது அப்படிங்கிறதுனால அவங்களே வெட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த கல்லாக வந்து மாறிடுறாங்க. ஸோ எப்போதுமே எதிரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அவனை மாதிரியே செயல்பட ஆரம்பிங்க. அவனை வீழ்த்தணும் அப்படின்னா அவனை மாதிரியே செயல்பட்டு அவனை வந்து வீழ்த்த வந்து பாருங்கள். இது 44வது விதிங்க. அடுத்து 45வது விதி, மாற்றம் தேவை என பிரச்சாரம் செய்யுங்கள், ஆனால் உடனடியாக மிக அதிகமாக எப்பொழுதும் சீர்திருத்தம் செய்து விடாதீர்கள். அதை மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஒரு புதிய அரசியல்வாதி களத்தில் வந்து குதிக்கிறாங்க. ஓகே, அவங்க டக்குன்னு புதிய அரசியலை வந்து எடுத்து வைக்கிறாங்க, புதிய கொள்கைகளை வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு மக்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இது என்ன புதுசாக இருக்குது, என்னடா இது ஆடு மாடு என்னடா பேசுகிறீங்க அப்படி மாதிரி எடுத்துக்கொள்வாங்க. அதனால் இந்த பக்கம் ஒரு பழமையான தலைவர், இந்த பக்கம் ஒரு பழமையான தலைவர், அதை எடுத்துக்கிட்டு நம்ம வரோம் அப்படின்னா மக்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈர்ப்பு வந்து வரும். ஏன்னா நம்ம பார்த்து பழக்கப்பட்ட விஷயங்களை நம்ம எடுத்து வரும்போது அதில் ஒரு மாறுதல் வந்து நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ அப்படி தான் இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து 47வது விதி, நீங்கள் குறிவைத்த இலக்கினை மீறி செல்லாதீர்கள், வெற்றிக்கு பிறகு எப்பொழுது நிறுத்துவது என்று தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஜெயிக்கிற நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான நேரமாக நமக்கு இருக்குங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் பொறாமையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளாக வந்து மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கும் ஒரு ஆணவம் வந்து கொஞ்சம் வந்து வளர்ந்துருக்கும் அந்த வெற்றியினால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆணவத்தை வந்து வெளிப்படுத்தாமல், வெற்றியை வந்து கொண்டாடாமல் கொஞ்சம் அமைதியாகவே வந்து போயிருங்க. உங்களுடைய எதிரியுமே இவன் வெற்றியெல்லாம் பெருசாக வந்து கொண்டாட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அமைதியாக வந்து போயிடுவாங்க. ஸோ வெற்றி பெறும்போது அதிகமாக ஆடியவர்கள் காலப்போக்கில் வந்து அடிமைகளாக வந்து மாற்றப்படுகிறார்கள். அதனால் வந்து வெற்றி பெறும்போது அமைதியாக வந்து இருங்கள். அது காலப்போக்கில் உங்களை அரசனாக கூட மாற்றும். இது புக்கில் வந்து இல்லை, அப்படியே தோணுச்சு சொன்னாங்க. சரி, ஓகே. கடைசி விதி 48வது, வடிவம் இல்லாமையை பாவனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு வடிவம் எடுத்து அனைவராலும் பார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, எல்லாருமே ஒரு திட்டத்தை வந்து பார்க்க முடியும், அதை ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு வடிவம். அப்படி இருக்காதீங்க. நீரை போல வந்துடுங்க. நீர் ஒரே வடிவத்தில் வந்து இருக்காது. அந்த இடத்துல நீரை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த நீர் அங்கே போயிருக்கும். அந்த மாதிரி நீரை போல் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருங்க. வடிவம் இல்லாமல் வந்து திட்டங்களை வந்து வச்சுக்கோங்க. ஒரு திட்டம் உங்கள் எதிரிக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு திட்டத்தை எப்படி முறியடிக்கலாம், அதை விட எப்படி மேலே வரலாம்னு சொல்லி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து வெற்றி அடைஞ்சிடுவாங்க. அதனால் வந்து திட்டங்களை வந்து தெரியாமலும் ஒரு வடிவம் இல்லாமலும் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 48 விதிகளும் முடிஞ்சுங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு டைம் படிக்கிறத விட ஒரு 2 டைம் படிக்கும்போது எனக்கு நல்லா வந்து புரிஞ்சு, இந்த புத்தகத்தை எழுதினவங்க என்ன ஒரு மைண்ட் செட்டில் எழுதுனாங்க, ஏன் இந்த புத்தகத்தை எழுதுனாங்க, இதெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். இவங்க என்னென்ன புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரியே இன்னும் சில புத்தகங்களும் எழுதியிருக்காங்க. அதுவும் லைட்டாக வந்து படித்து பார்க்கலாம். அதே மாதிரி இதில் சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்காதீங்க, நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. வல்லவனாகவும் இருக்க பாருங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் அப்படி இருந்து தான் ஆகணும், அப்படிங்கிறனால இருந்து தான் ஆகணுங்க. அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் தவறுகளை வந்து பண்ணிடாதீங்க. தவறுகள் பண்ணுவது தற்சமயம் உதவினாலும் காலப்போக்கில் நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை வந்து கொண்டு வரும். ஸோ அந்த மாதிரி வந்து பின்பற்ற பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.